சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ராம் கூட நல்லா வாழணும்னு ஆசையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த அன்னைக்கே சுகன்யா வந்து எப்ப இவள அவ மக இல்லன்னு சொன்னாலோ அப்பவே என் பையன் நம்ம மீனாவை தள்ளி வச்சுட்டான். என்னைக்கு அவனுக்கு புத்தி வந்து என்னைக்கு அவன் மீனா கூட வாழ்க்கைய ஆரம்பிக்க போறானோ. இப்பதான் அரசல் புரசலா பேச ஆரம்பிச்சிருக்கான்ல, போக போக சரியாயிடும். 2 பேரும் பேசி சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் கஸ்தூரி. அத்தை, குட் மார்னிங். குட் மார்னிங்மா. வா மீனா, எந்திரிச்சிட்டியா? இப்பதான் அத்தை எழுந்தேன். ஸ்கூலுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு சமைச்சு வச்சுட்டு போலான்னு வந்தேன். என்னது, ஸ்கூலுக்கா? ஏன் நேத்து உன் புருஷன் சொன்னதெல்லாம் மறந்துட்டியா என்ன? ஐயோ ஆமா அத்தை, மறந்தே போயிட்டேனே. இதெல்லாமா மறக்கிறது? இந்த மாதிரி விஷயத்துல அவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டு அவன் அப்படியே கைக்குள்ள போட்டுக்க வேண்டாமா? சரி சரி, நீ போய் ரெடி ஆகு மீனா. அப்போ சமையல் நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். அத்தை, எல்லாருக்கும் சமைக்கணும்ல அத்தை. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற வராங்க. நானும் இருந்தா கூட மாட வேலை செய்வேன்ல. நீ எங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சிட்டு இருந்தீனா நீ எப்ப ரெடி ஆவ? உன் புருஷன் எப்ப வேணாலும் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வருவான். நீ இப்படி ரெடி ஆகாம இருந்தீனா அப்புறம் அதுக்கும் அவன் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு உன்கிட்ட சண்டை போடுவான். எதுக்கு மீனா? நீ போய் ரெடி ஆகு. சமையல நாங்க 2 பேரும் பாத்துக்கிறோம். என்ன யோசிக்கிற? நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் ரெடியாக போ. சரிங்கம்மா. மீனா, அம்மா 2 நாளா வீட்டு பக்கமே வரல. நீ நேத்து அவங்கள பாக்க போனல, அவங்க எப்படி இருக்காங்க? ஆமா, சுகன்யா வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தை. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. உன்கிட்ட பேசினாங்கன்னா என்கிட்ட பேச சொல்றியா? சரிங்கம்மா. இன்னுமா அந்த கீரையை ஆஞ்சிட்டு இருக்க? கீரையை சுத்தமா ஆயறதுக்குள்ள என்ன அவசரம்?